வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்டறியலாம். குமரவேல், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கு. எப்படி நடந்தது இந்த சம்பவம்? குமரவேல், இணைப்பில் இருக்கீங்களா? தொடர்ந்து செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். குமரவேல், இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது? தம்பி தமிழரசன், வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று காலை டிசி குப்பம் பகுதியை சேர்ந்த முன்னாள் வார்டு உறுப்பினர் திரு மகேந்திரன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் வார்டு உறுப்பினர் மணிமாறன் ஆகிய இருவரும் வந்துள்ளனர். இவர்கள் இருவருமே அரசு சார்ந்த கட்டடங்களை ஒப்பந்தம் எடுக்கும் ஒப்பந்த பணியை இவர்கள் ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் உள்ளாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த முன்விரோதம் காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தற்போது இறந்துள்ள மகேந்திரன் என்பவர் திமுக பிரமுகரான மணிமாறனை கத்தியால் தாக்கியுள்ளார். இதன் காரணமாக இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அது குறித்த வழக்கு அணைக்கட்டு காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த சம்பவம் நடந்து முடிந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே இன்று காலை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள கணினி மையத்தில் தற்போது இறந்துள்ள மகேந்திரன் நின்று அலுவலர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராதமாக உள்ளே வந்த திமுக பிரமுகரான மணிமாறன் இருவரிடமே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் மகேந்திரன் மறைத்து கொண்டு வரப்பட்ட கத்தியினால் மணிமாறன் மறைத்து கொண்டு வரப்பட்ட கத்தியினால் மகேந்திரனை பலமாக தாக்கியுள்ளார். இதில் நிலை தடுமாறி சரிந்து விழுந்த மகேந்திரன் ரத்த வெள்ளத்தில் இருந்தபடியே தற்போது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அறிந்த அணைக்கட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த மகேந்திரன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த கொலை செய்துவிட்ட திமுக பிரமுகரான மணிமாறன் தலைமறைவாகி தப்பி ஓடியுள்ளார். அவரையும் காவல்துறையினர் தேடி வருகிறார். தம்பி தமிழரசன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.